பொறுத்தவர் பொய் சொல்லாத வாசகர் 12,000 கஜேந்திர படம் கொண்ட யானை படம் கொண்ட விமர்சனா சாஸ்திர குடியும் சகாதியவா ஐவருக்கும் பாரியான என் தங்கார் இருபதா ஐவர்களுக்கும் நோட்டு தரப்பா வச்சு வாயாங்க மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய இடையங்காட்டை சேர்ந்த நூல் வியாபாரியாக விளங்கக்கூடிய செல்வம் ஐயா அவர்கள் நமது அனைத்து வேலைக்காரருக்கும் அத்தாளக்காரர் குழலுக்காரர் அனைவற்ற பேருக்கும் அவர் சொத்திலிருந்து ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். அவர் குடும்பமாகப்பட்டது ஏர் போன பக்கமெல்லாம் போர் போல வளைந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக என்றென்று சிரஞ்சீமா வாழ எல்லாம் அந்த பச்சையம் பாதத்திலே விழுந்து வணங்குகின்றோம். இந்த பாண்டவர் ஐவரிலே காத்து வரம் கொடுப்பாய் கண்ணா. தர்மா தந்தையாகிய மாமன்னர் பாண்டு மகாராஜன் சுருங்க வனத்தில் மாண்ட பிறகு தாய் அழைத்து வைஷ்ணவர் வந்து இதுவரைக்கும் பாண்டவர் சகாய் என்ற பரம்பொருளை ஐவரும் ஒன்றாக சேர்ந்து கண்ணா மணிமன்னாய் என்று பார்த்து மனிதபடியினால் இன்று கலியுகம் பிறந்தாலும் பாண்டவர் புகழ் நிலைக்க ஐயா பொறுமை பொறுத்தவர பொய் சொல்ல வாசகா எங்க தர்மராஜரி எங்கள் அத்தை மகரி
தங்கநிற செந்தூருடன் மீதிலே செந்தமிழில் மாதர்கள் சங்கீதம் பாட கெம்புறமுள்ள தத்துகள் வாட பாதமே வந்தனம் புரிஞ்சேன். பாண்டவர் புகழ் நிலைக்கட்டும். நாடாளும் பாண்டவர்கள் இப்ப யுத்த காலத்தில் இருக்கிறீங்க. உண்மைதான். அழைத்த காரணம் ஆமா, நேற்றோடு 17வது சண்டை முத்திச்சு. அர்ஜுன வைத்த சபதம் முத்திச்சு. வாயவா எனது தேவை எகுபலா எட்ட வேலை செய்வான் போட்ட சோத்தம்மா எல்லாம் உள்ள கொண்டவன் எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட வேமஜான வைத்த சபதம் முடியல. உங்களாலதான் மாமா இந்த பால்ல போய் எப்படி நீங்க 17 சண்டை முடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தான் தெரியும். தர்மா ஆமா, விரித்த கூந்தல் முடிக்கவில்லை. பீமஜான அள்ளி ஜலம் ஒண்ணுல. ஆமா, அள்ளி ஜலம் உண்ணு. சாஸ்திர வேந்தன் சகாதியாம சபதம் உன் சபதம் இருக்குது. இதெல்லாம் எப்படி முடிக்கணும்? ஆமா, ஒன்றும் புலப்படவில்லை. அதனாலதான் மாய நினைச்சுன்னு கேக்குறீங்க. பாண்டவரே, அத்தை மக்களே உரைக்கிறேன். ஐயா 18 நாள் சண்டை தர்மராஜன் மாமா துரியோட பக்கம் யாராவது வரக்கூடியவர்கள் படையின் தளபதி ஜனாதிபதி நிறுத்தி வரக்கூடியவர்கள் யாரு? ஜல்லியன், சகுனி, துரியன் மூவர் வருகிறார்கள். அவர்களை ஜல்லியனை வீழ்த்துவது தாய்மா மாற்றுது. எங்க ரத்தம் தாயோட தான் வந்த தாய் மாமை எப்படி மாமா என் மாமனை மடிப்பேன்? அப்பா மாமா தாயோட உடன் வந்த தாய் மாமனை எப்படி நான் கொல்லுன்னு நினைக்கிறேன். அப்பா தாய் மாமன் இருந்தாலும் செஞ்சோட்டு கடனுக்காக சேர்ந்தான் துரியம். அவனை மடித்தால்தான் இந்த பாரத பூமியை அஸ்லாபுரத்தை ஆள முடியும். தெரியுமாவா? இனி அவனுடைய ஆயுள் சிக்கியதை கொண்டு அவனை மடி. என்னிடம் இருக்கிற சத்தியால அவனுடைய ஜல்லியனே மத்திய சதிபதி அவன் சாதாரண வீரன் அல்ல. அவனுடைய சாரதியில வல்லவன், எதிரோம சாரதியில மாதலிக்கு நிகரானவன் சாரதியில ஜல்லியன். அவனை நீ மடி. சரிங்க. சாஸ்திர வேந்தன் சகாதியாவா சந்திரம் படைத்தவன் யாரு? சகுனி. எங்க சொத்தையே அவனுக்கு
அன்று காடகத்துக்கு போகக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபதத்தை வைத்தோம். அப்படி சபதம் வைத்துட்டு போகும் பொழுது அண்ணன் அர்ஜுனன் சபதத்தை நேற்றோடு நிறைவேற்றினார். இன்னும் எங்களுடைய ஐவர்களுக்கும் சபதத்தை முடிக்காமல் இருக்கிறேன். யாரு முடிச்சானா முடிக்காத போனா எனக்கு என்ன? சரியா? யாரு 18 சண்டை பாரத போர் முடியாது என்ன, முடியாத போனால் என்ன, எனக்கு என்ன? ஆனா நான் வைத்த சபதம் எப்பொழுது எனக்கு முடியும்? எப்பயுமே சோதிகாரங்கிட்ட கொஞ்சம் சூட்டம் உண்டு. அதனாலதான் யாரு என்ன செஞ்சா சபதம் முடியவில்லைங்களா யார் தம்பி? அறியாமல் ஏறினால் என்ன, ஏறாத போனால் என்ன, நாட்டை ஆண்டால் என்ன, நாட்டை ஆளாத விட்டால் எனக்கு என்ன? நான் வைத்த சபதம் அன்றே தூதுக்கு போகக்குள்ளேயே ஒன்னிடத்தில் என்ன வாங்கினேன்? என்னையே நீ கட்டிட்ட. எங்கே? உலகளந்தோனே பகவான் தூதுக்கு சென்று விதறி விட்ட கூலிருந்து போனோம்ல அன்னைக்கு மனதார புடிச்சு. ஆமா, இந்த பகவானை என்ன ஒரு நாள் கட்டி வைக்க முடியுமான்னு கேட்டேன். அப்பொழுது நெஞ்சுக்குள் போட்டு உன்னை அடக்கி கட்டி வைத்தவன் நான். அன்றே சக்தி செய்து கொடுத்திருக்கிறேன். ஆமா, இந்த ஆணைக்காடை பரிவாரங்கள் அனைத்தும் அண்ணனுக்கே பட்டம் கட்டி வைக்கிறேன். பட்டத்தை கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த கட்டியை வேறொரு சொல்லக்கூடாது, உங்ககிட்டயும் கட்டி வைக்கிறோம். அதனாலதான் இவங்களுக்கு தெரியாது நாம ரகசியம் பேசலாம்னு கேட்டாலும் நீ கிட்ட வரமாட்டுகிற. அதனால் அன்று சொன்ன சம்மதம் எனக்கு எப்ப நிறைவேறும்? இன்று நிறைவேறுகிறது. தந்திரவாதியாகிய ஜகுனியை நீ மடிப்பது உன்னுடைய கடமை. அப்படியா? ஆமா, நிச்சயமாகவா? நிச்சயம். ஆமா, குழந்தை கட்டி போடுமாமா வந்தா சபதம் சரி. அந்த துரியனுடைய உடைக்கணும். அள்ளி ஜலம் உண்ணுவார், திருத்த கூந்தல் முடிக்கும். சரி, அவர் வந்த பிறகு என்னை சீப்பையில் விவரிக்கிறேன். அதனால இப்பொழுது எங்கே? குருசேத்திரம் படையோடு சென்று அனைவரும் சென்று குருசேத்திர வீடத்திலே புறப்படலாம். யார் வருகிறார்? ஆமா, அப்படின்னா மாமா, அதனால் நான் கொஞ்சம் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாத்தையும் முன்னாடி ஓட்டிட்டு அதனால் மாயவா இருந்தாலும் ஒவ்வொருத்தராக குருஷேத்திரம் போகலாம். ஏதோ ஒண்ணு கிட்ட இல்ல, எங்களுக்கு தெரியாது கூந்தல் முடிக்கிறானோ முடிக்கிறேன் தெரியாது. ஆனா எங்க அண்ணனை நான் தனியா பாக்கணும், எங்க அண்ணனை நான் தனியா பாக்கணும்னு நிக்கிறான். அதனால என்னன்னு தெரியல. தங்கா அழைச்சு வா. சரி, இடங்காட்டில் வாசம் செய்யக்கூடிய நூல் வியாபாரி எனக்கு நன்கொடை செய்திருக்கிறார். அவருடைய குடும்பமாகப்பட்டது இந்த பச்சை மன புகழ் எப்படி வாங்குறதோ நன்றாக இருக்குமாறு வரம் கொடுக்கிறேன்.